தமிழக அரசையும் முதலமைச்சரையும் அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கு விசாரணைக்காக அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் விழுப்புரம் நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் தாமோதரன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் தாமோதரன், இந்த வழக்கு தொடர்பான முழு விவரம். வணக்கம் பிரிதா. முன்னாள் சட்டத்துறை அமைச்சரும் தற்பொழுதைய மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகம் அவர்கள் தற்பொழுது விழுப்புரம் நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளார். அவர் கடந்த ஆண்டு ஆரோவில் பகுதி மற்றும் விழுப்புரம் பழைய பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற அதிமுக பொதுக்கூட்டத்தில் தமிழக அரசையும் தமிழக முதலமைச்சரையும் அவதூறாக பேசியதாக தமிழக அரசு சார்பில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கின் விசாரணை தற்போது நடைபெற்று வருகிறது. விழுப்புரம் நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் நிலையில் இன்று காலை அவர் விழுப்புரம் நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளார். இந்த ஆரோவில் பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் மற்றும் தமிழக அரசையும் அவதூறாக பேசிய வழக்கு மற்றும் மேற்கு காவல் நிலையத்தில் தொடரப்பட்ட விழுப்புரம் பழைய பேருந்து நிலையத்தில் பொதுக்கூட்டத்தில் பேசப்பட்ட அவதூறாக தமிழக அரசையும் தமிழக முதலமைச்சரும் அவதூறாக பேசப்பட்டதாக விழுப்புரம் மேற்கு காவல் நிலையத்தில் தொடரப்பட்ட வழக்கு 2 வழக்குகள் தொடர்பாக இன்று விழுப்புரம் நீதிமன்றத்தில் ஆஜராகி அவரது விளக்கத்தினை அளித்து வருகிறார். தற்பொழுது இந்த விழுப்புரம் நீதிமன்ற நீதிபதிகள் அவர் வழக்கினை விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்பொழுது இந்த முன்னாள் சட்டத்துறை அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் அவர்கள் விழுப்புரம் நீதிமன்றத்தில் தற்போது ஆஜராகி அந்த வழக்கு விசாரணையானது தற்போது நடைபெற்று வருகிறது. பிரிதா, விவரங்களுக்கு நன்றி தாமோதரன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.